Hi friends, okay, நான் என்னோட கெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஸ்ரீராம் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரீராம், tell us about yourself நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்க்குறவங்களுக்கு. Hi Sanjay and hi CA students. Thank you Sanjay for hosting me in your webinar. So I have been invited to deliver something about CA talks. So about myself, I am Sriram from Salem who cleared CA final exams in his first attempt May 2026. So I think this would be sufficient. My articleship experience was in Salem in a mid-sized firm, and Sriram, Sanjay, Matish, we all together cleared in their first attempt. So fortunate to be your friends. ஓகே, தேங்க்யூ ஸ்ரீராம். Yes. So this is what Sriram tell us about himself. Then we can next move into the next important segment, which every students want to know and also follow that about their mindset about their CA and CA preparations and how to write everything. In this segment, first I would like to ask, what is your mindset during your preparation, Sriram? Yes, right question to kickstart with. So, Sanjay, is it comfortable to speak in Tamil? Yeah, yeah, sure. Okay, so guys, first of all, cycle ஓட்டுறது கஷ்டமா? Definitely no, because everyone knows that. Swimming பண்றது ஈஸியா கஷ்டமா? Easy தான். Unless you jump into the pool, you float for a couple of days and then you start kicking, it seems difficult. But on the third day, it is very much easy. Same way தான். சம்திங் பண்ணுறதுக்கு முன்னாடியே கஷ்டம்னு சொல்கிறது வெரி வெரி பேட் ஹேபிட். உள்ளே வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க நிறைய பேர், கிளியரும் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். 50 50 of us are taking all India rank. So if one can swim அப்படின்னா you can also swim. So the mindset அப்படின்ட்டு சொல்கிறது is something like நம்ம போருக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். But of course, to some extent, the level portion is much heavier தான் இருக்கு. Preparation strategies நம்ம லைனாக சொல்லலாம், but mindset preparation சொல்லி பார்க்கும்போது focus should be there. To kickstart with, the difficult அப்படிங்கிற labeling we should definitely remove. So this is the mindset. இது கஷ்டம் அப்படின்றது கிடையவே கிடையாது. பட் கரெக்டாக கிளியராக படிக்கணும். ஏபிசிடி நமக்கு தெரியுது அப்படின்னா டெஃபினெட்ல சஞ்சய் கிட்ட கேட்டால் ஏபிசிடி எஃப்ஜின்னு சொல்லிக்கிட்டே போவான். பட் ஒரு சிஏ ஃபைனலிஸ்ட் கிட்ட கேட்டால் ஆல்ஃபபெட்ஸ் தெரியும்னு சொன்னால் தெரியணும். பட் கொஷின்ஸ் எப்படி வரும்னா, லாஸ்ட் செவன்த் லெட்டர் என்ன அப்படின்ட்டு யூ ஷுட் ஆன்சர் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். சொல்ல முடியுமா லாஸ்ட் செவன்த் லெட்டர் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னன்னு? நம்மளால சொல்ல முடியாது. நம்ம வந்து ZYXW அப்படின்ட்டு பிரெயினில் திங்க் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஒரு 5 to 10 seconds அப்புறமேட்டு தான் ரிப்ளே வரும். ஸோ ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கணும். ஏபிசிடி படித்தாலும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி. எஸ். தேங்க்யூ ஸ்ரீராம், நல்ல ஒரு கிரேட் ஆன்சர் ஃபார் மைண்ட் செட். ஸோ இதில் இன்னும் சில கொஷின்ஸ் நான் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னு பார்க்குறேன். நம்ம குவிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்க் பண்ணுறேன். பட் நிறைய பேர் வந்து ஆஃப்டர் கம்மிங் டு சிஏ குவிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, குவிட் பண்ணவும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறவங்க எப்படி திங்க் பண்ணணும் இதுக்கப்புறம்? அதாவது த ரீசன்ஸ் ஃபார் குவிட்டிங் அப்படிங்கிறது முதல் அனலைஸ் பண்ணோம். என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு ஷியோர்ட்டாக இட் இஸ் வெல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு தான் என்ட்ரியே கொடுக்குறாங்க. ஸோ அட் திஸ் 2026 ஜூனில் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இட் மினிமம் டேக்ஸ் 4.5 years டு கம்ப்ளீட். 4.5 years டெடிகேஷன் இருந்தால் மட்டுமே தான் இந்த கோர்ஸ் கிளியர் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல்லி இன் ஆல் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். குவிட்டிங் அப்படிங்கிற வேர்ட் எப்போ ரைஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறாங்க. அப்போ தான் குவிட்டிங் அப்படின்ட்டு தாட் மைண்டில் ரைஸ் ஆகுது. நாட் ஃபார் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸில் ஃபெயில் பண்ணிவிட்டு தென்
it pops up in the brain to quit. ஸோ அனலைஸ் பண்ணணும், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், இதை விட காஸ்ட் இன்கர் பண்ணால் பெனிஃபிட் கரெக்டாக இருக்குமா, ஏஜ் ஃபேக்டர் அனலைஸ் பண்ணும், ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி அனலைஸ் பண்ணும், அண்ட் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். பிகாஸ் இது ஒரு ஜென்ரல் ஆன்சர் கிடையாது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சப்ஜெக்டிவான ஆன்சர் இது. ஸோ குவிட்டிங் அப்படிங்கிறது டிசைட், பிகாஸ் சில பேரால் நிஜமாவே முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆகிடுவாங்க. ஃபவுண்டேஷன் வந்து 5 to 6 டைம்ஸ் எழுதுவாங்க. த ரீசன் டு இன்கார்பரேட் ஃபவுண்டேஷன் அண்ட் சிஏ எக்ஸாம்ஸ் இஸ் டு டெஸ்ட் த ஆப்டிடியூட் லெவல். திங்கிங் எப்படி இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் குவிக்காக பண்ணுறாங்களா, அவங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது. திஸ் இஸ் வாட் பீங் டெஸ்டட் இன் மேக்ஸ். மேக்ஸ் வந்து சிஏ லைஃப்ல ப்ளஸ் அடிஷன் தான் பண்ண போகுது, எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் அந்த ஏன் ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா டு அனலைஸ் த ஆப்டிடியூட். ஸோ எலிஜிபிலிட்டி ஃபவுண்டேஷன்லேயே செக் பண்ணிடுறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். பட் குவிட்டிங் அப்படின்ட்டு சொல்லி பார்க்கும்போது நிஜமாவே சில பேரால முடியாது. ஸோ அவங்களுக்கு குவிட்டிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். 5 years 6 years ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க அண்ட் தென் தே ஜாயின் ஆஃபீஸ். ஏன்னா வீட்டில் சும்மாவே ஃபவுண்டேஷன் 5 வருஷமா ஃபவுண்டேஷன் படிக்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா குவிட்டிங் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் லாஸ் ஆகும். rather than continuing this journey, better financially pivot பண்ணலாம். So this would be my answer to this question. So it's subjective தான். Yes, 100% subjective. 100% subjective. Okay. ஸோ ஒரு முக்கியமான ஸ்ரீராம் என்ன சொல்கிறாருன்னா, மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம லேபிள் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். அது இருந்தாலே போதும். தென் குவிட் பண்ணணும்னா இட்ஸ் லாட் ஆஃப் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ பிகாஸ் த என்ட்ரி வந்து வைட் ஓப்பன். அதாவது ஃபவுண்டேஷனே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ரிசல்ட் இன்னும் நல்லா பாஸ் பர்சன்டேஜ் வரும். ஏன் ஃபவுண்டேஷன் 20% இருக்குன்னா அதில் பாதிவா இன்எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபவுண்டேஷனுக்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக இந்த சிஏஜனுக்கே சிஏ ஃபவுண்டேஷன் ஆக்ட்ஸ் லைக்ஸ் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ தட் இஸ் வை அன்ரிலேட்டட் க்ரௌட் இஸ் எலிமினேட்டட். ஓகே, அப்படி. எஸ். ஸோ நம்ம வந்து குவிட்டிங் அப்படின்ட்டு சொல்றதை விட திஸ் இஸ் நாட் மை ரைட் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது சொல்லணும். கரெக்ட். இட்ஸ் a better வேர்ட்னு சொல்லலாம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு போகலாம். இந்த செக்மெண்ட்ல என்னன்னா, ஸ்ரீராம் உன்னோட ஃபுல் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னலாம் பண்ண, மீன் எவ்வளோ நான் படிச்சிருப்ப, காலையில் படிப்பியா, நைட் படிப்பியா, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ ரிவிஷன்ஸ் பண்ண எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் படிச்சிருக்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ்லாம் நீ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இட்ஸ் ஃபார் ஷியோர் ஐ வில் ஷேர். ஸோ இது நான் ஃபைனல் ஜேர்னி சொல்லட்டுங்களா இல்லை இன்டர்மீடியட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? பிகாஸ் நம்ம வியூவர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? நீ ஃபைனல்லே சொல்லு. ரீசன்ட் ஃபைனல். ஓகே, வெல் டன். ஸோ ஃபைனல்ஸ் வந்து இன்டர்மீடியட்டை விட ஈஸி தான், டு பி ஹானஸ்ட். நம்ம எப்படி லேபிள் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று பார்த்தோமோ இது இப்போ லேபிள் பண்ணணும். ஓகே, என்ன லேபிள் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியட்டை விட ஃபைனல் ஈஸி. நல்லா யோசிக்க தெரியணும் தேவையில்லை. இன்டர்ல தான் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்றாங்க, லாஜிக்கல் ரீசனிங், காஸ்டிங் எல்லாம் இருக்குது. ஃபைனல்ல பியோர் அண்ட் பியோர் மெமரி இஸ் பீங் டெஸ்டட். ஓகே, 100% மெமரி, மென்டல் ப்ரிசர்வரன்ஸ். நீங்க வந்து இன்டெலிஜென்ஸா இருக்காங்களா இல்லையான்னு தேவையில்லை. ஸோ கம்மிங் டு மை ப்ரிப்பரேஷன், இப்போ இந்த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆர்டிகல்ஷிப் 2 years பண்றாங்க. ஸோ இந்த ஆர்டிகல்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1.5 years நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க்கில் டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 1.5 years ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ வில் ஃபர்கெட். எஸ், நீங்கள் ஃபர்கெட் ஆயிடுச்சுன்னா திருப்பி உட்காந்து படிக்கணும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஸ்ட்ராங்லி சஜஸ்டட் ஸ்பாம் லெக்சர்ஸ் C and D கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த 1.5 years. லாஸ்ட் 6 months ஆஃப் ஆர்டிகல்ஷிப்பில் ஸ்டார்ட் டூயிங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் நம்பர் 1 இஸ் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஆனால் நீங்கள் முடிக்க போதும் ஆகிடும். பிகாஸ் அதுவே ஒரு 2 சப்ஜெக்டான போர்ஷன் இருக்குது.
ம். ஃபார்ச்சுனேட்லி அது ஃபர்ஸ்ட் பேப்பரா வச்சுட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஐசிஐ. செகண்ட் பேப்பரா வச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் அழுதுருப்பாங்க. பிகாஸ் நமக்கு ஒன் டே தான் செகண்ட் பேப்பருக்கு லீவ் இருக்கு. ம். ஸோ லாஸ்ட் 6 monthsல எஃப்ஆர் கம்ப்ளீட் பண்றது would be பெஸ்ட். வாட் ஓகே. எவர் ஃபேக்கல்டிஸ், ம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் அன் ஆல் இந்தியா ரேங்க், டூ வித் ஸ்டடி மொடியூல். பிகாஸ் கம்ப்ளீட்னஸ் இருக்காது. எந்த ஒரு ஃபேக்கல்டி நோட்ஸ் இருந்தாலும் லெக்சர்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. ம். தேர் வில் பி இன்ஃபர்மேஷன், அது கவர் பண்ணியிருப்பாங்க, பட் அது கம்ப்ளீட்டா இருக்காது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் செக்ஷன் 143(12) ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டர்ஸ் ஹாவ் டு ரிப்போர்ட் ஃப்ராட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் டியூரிங் த ஆடிட் ப்ராசஸ். மானிட்டரி லிமிட் வந்து 1 crore அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இஃப் ஃப்ராட் இஸ் சஸ்பெக்டட் டு எக்ஸீட் 1 crore அப்படின்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் அப்படின்ட்டு. இது ஃபேக்கல்டி பிடிஎஃப்ல கிளியராக ஹைலைட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், வெரி குட் 143(12) ஞாபகம் நிற்கும், ஆடிட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் 15 days ஞாபகம் நிற்கும், மானிட்டரி லிமிட் 1 crore அப்படிங்கிறது ஞாபகம் நிற்கும். ஆனால் ஐசிஐ கொஷின் எப்படி தெரியுமா வரும்? இந்த மாதிரி சினாரி ஒன்று கொடுத்துட்டு லிமிட் என்ன கொடுப்பான், 1 crore அப்படின்ட்டு கொடுப்பான். ம். ஃப்ராட் மானிட்டரி லிமிட் 1 crore அப்படின்ட்டு. ம். எம்சிக்யூவில் என்ன கொடுத்துருப்பாங்க, பண்ணணுமா பண்ண வேணாமா, இல்லை தி டிஸ்கிரிஷன் ஆஃப் ஆடிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ம். 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 நம்ம பிரெயினில் ரெஜிஸ்டர் என்ன இருக்கும், 1 crore மேலே இருந்தால் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஸ்டடி மொடியூல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த வேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 crore ஆர் மோர் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ம். 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 ஸோ ஹியர் ம். தேர் ஷுட் பி அட்டென்ஷன் டு டீடைல். நாட் ஒன்லி 1.25 crore, நாட் ஒன்லி 1 crore 1 rupees, நோ 1 crore ஆர் மோர். ம். 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 இதை அந்த ஃபேக்கல்டி பிடிஎஃப் கவர் பண்ணியிருக்காது. ம். 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 இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். இதே சினாரியோவில் ம். 2 ஃப்ராட் கண்டுபிடிக்கிறார் ஆடிட்டர். ம். ஒன்று 60 lakhs, இன்னொன்று 50 lakhs. ம். Put together it exceeds 1 crore, but individually it is 60 lakhs and 50 lakhs. இப்போ இந்த சினாரியோவில் ஆடிட்டர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின். இது அந்த ஃபேக்கல்டி பிடிஎஃப் கவர் பண்ணியிருக்குமா? பண்ணியிருக்குது. ம். ம். என்ன சொல்லியிருக்காங்க, 1 crore அப்படிங்கிற லிமிட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் ஐசிஐ மொடியூல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ம். கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா ஈச் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நாம என்ன பண்ணுவோம், டோட்டல் புட் டுகெதர் ஓகே எக்ஸீஸ் 1 crore, ஸோ வெரி குட் ஆன்சர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இட் இஸ் வி வில் பி அவார்டட் வித் 0 marks. ஸோ that is why it is strongly suggested to go with ICA module. Okay. Because it is the Bible for all questions. Yeah. Mm. So if you are planning for an all India rank na, it is suggested. But if you want to pass with good marks அப்படின்னா you can go with Okay. இது. So in between preparations this is the general tips that you should follow. Okay. Books okay. But then முக்கியமான ப்ரிப்பரேஷன்ஸில் எல்லாரும் என்ன டவுட்ஸ்னா வெதர் ஃபாஸ்ட் ட்ராக் எடுக்கலாமா, ஃபுல் கிளாஸ் லெக்சர்ஸ் எடுக்கலாமா, இப்போ நீ ஐசிஐ மாடல்னு சொல்லியிருக்கிற, சரி அப்புறம் ஃபேக்கல்ட்டிஸே ஃபாலோ பண்ணுறதா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், இந்த மாதிரிலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லு. எஸ், அதாவது திஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டிவ் தான். பிகாஸ் என்னோட ஆர்டிகல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட டொமைன் ஒர்க் வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட், இன்கம் டேக்ஸ். ஸோ இதை பற்றின இருந்ததுனால ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். இப்போ இன்கம் டேக்ஸில் இந்த ப்ரொவிஷன் ஏன் இருக்குது, த லாஜிக் பிஹைண்ட் திஸ் ரீசன் அப்படிங்கிறது ஓரளவு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ சம்வன் இப்போ பிக் ஃபோரில் எல்லாமே வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. 100% இன்டூ இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், 100% ஆஃப் தியர் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். அவங்களுக்கு ஐடிஆர் 2ன்னு என்னன்னே தெரியாது, கேபிட்டல் கெயின் செக்ஷன் 54 இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரெகுலர் எடுத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த லேர்னிங் ஃபேஸ். ஓகே. பட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிளியரிங் எக்ஸாம்ஸ், ஐ வாண்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் சஜஸ்டட். பட் ஆல்வேஸ் இன் த லாங் ரன், இப்போ ஒரு ப்ரொவிஷன் வருது இன்கம் டேக்ஸ் லால அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தா த ரீசன் பிஹைண்ட் த creation of in the inclusion of such provision learn panikadhi is necessary. Okay. So again yes, in a short period of time la nama exams clear pannuna fast track. Okay. On a general note. Very. Yes. So see idu nalla oru answer. Then how many hours nee padichirka, average ah evlo nera padicha okay andha mari. See this idu vandu this is to be, yes, again intermediate பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும்.
ஏன்னா ஃபுல் டைம் வீட்டிலேயே இருக்கறனால வி கேன் கம்ஃபர்டபிளி லேர்ன் அட் அவர் பேஸ். ஹவர்ஸ் அப்படிங்கிறது சொல்றதை விட எஃபெக்டிவ் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. எஃபெக்டிவ் ஹவர்ஸ்னு என்னது? We should not have the mobile phone beside us. No ம் notification sound. ம் ம் Lecture laptop ஓடணும். We have to keenly get it. இந்த மாதிரி இடத்துல ஃபைனல் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் 8 to 9 hours இஸ் சஃபிஷியன்ட். ஓகே. மண்டே டு சாட்டர்டே. சண்டே வந்து நீங்கள் பார்க்கணும்னு தேவையில்லை. ஓகே. சண்டே யூ கேன் ரிவைஸ். பிகாஸ் ம் மெமரி டெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். If ஓகே. you want to remember the things, you have to constantly revise out. If you ம் want to revise, you should have time. So for that, keep ம் Sunday aside for morning, forenoon. Okay, in the week படிச்சதெல்லாம் நான் வந்து ஓகே. afternoon morning revision பண்றேன்னா it would be comfortable for your brain to remember. வெரி குட். ஸோ கலெக்டிவ்லாக பார்த்தா ஐசிஎம் மாடல் வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பேரிங் டு ஃபேக்கல்டிஸ் இஃப் யூர் எய்மிங் ஃபார் ரேங்க் அப்படின்றதும். Sure, தென் yes. நீங்கள் ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 to 9 hours ஆவரேஜாக படிக்கலாம். 8 to 9 hours is much sufficient. எஸ், தோ அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், மோஸ்ட் ப்ரிஃபரபிள். பட் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எனக்கு லாங் ரன்ல எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ரெகுலர் கிளாஸஸ். தென் அப்புறமேட்டு இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ், வெதர் Yes. ஐசிஏ கிளாஸஸ் நம்ம பார்க்கலாமா இல்லை ஃபேக்கல்டி கிளாஸஸ் தான் பார்க்கணுமா? See, this is also very, very subjective. ஓகே. To be honest, I scored audit 49 marks. So let us see, let us measure by 50% I have achieved. ஓகே. நான் வந்து ஐசிஏ கிளாஸஸ் டியூப் தான் பார்த்தேன். ஐசிஏ டியூப்ல ஓகே. சிஏ ஹர்ஷத் தேக்வானி அப்படிங்கிற ஃபேக்கல்டி ம் டூ கிளாஸஸ். ம் ஐ ஹேட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே. I have gone through the chapter after the every lecture. ஓகே. So if I have done that, ம் it can also be done by another person. I felt it sufficient. எஸ். ஓகே. Again, it is subjective. நைஸ். ஓகே. தென் வேற என்ன நம்ம மெயினாக இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்னிங்கில் பார்த்தோன்னா, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்கணும்னு பார்க்குறேன். ஒரு ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம படிக்கிறோம், மோஸ்ட்டாக படிக்கிறோம் மீன்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெதர் Correct. இந்த அப்ரோச் கரெக்டா இல்லை நம்ம அது இப்போ ஒரு சாப்டர் படிக்கிறோம், அது எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணணும், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். இன்கேஸ் காமனாக நீ ஓகே சொன்னாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் சொன்னாலும் அது ஓகே பெட்டர் தான். எப்படி நம்ம இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் பேஸில் அது நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். Is very good. So in the question எனக்கும் I have witnessed this scenario. ம் இது ம் அப்புறமேட்டு படிச்சுக்கலாமா அப்படிங்கிறத இது எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, ம் have a good practice of waking up very early. ஓகே. அதாவது 6 o'clock மேலே எந்திரிக்காம இருக்காதீங்க. ம் 6 o'clock முன்னாடி எந்திரிச்சிடுங்க. நைட் வந்து have a sufficient sleep first of all. ஓகே. 7 to 8 hours of sleep is very mandatory for final preparation. ம் ம் பிகாஸ் இன்டெலெக்சுவலாக நம்ம ரெடியாக இருந்தால் கூட ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகாமல் இருந்தால் தான் யூ கேன் ஸ்கோர் ரியலி வெரி குட் மார்க்ஸ். உங்களுடைய எனர்ஜி பொட்டன்ஷியலுக்கு எல்லாமே ஒரு ஆ ஃப்ரூட்ஃபுல்லான. ஆனால் நீ இப்படி சொல்கிற சீக்கிரமாக எந்திரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நைட்டு தான் படிக்கிறாங்களே. சி டு பி ஹானஸ்ட் தேர் ஆர் ஏர்லி பேர்ட்ஸ் இல்லைன்னா நைட் ஔல்ஸும் இருக்கிறாங்க. நான் நிறைய பேட்மேன்ஸ் பட் இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி நைட் ஔல்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங் வந்து 5 o'clock எந்திரிச்சு அந்த ஓசோன் லேயர் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா it really feels much comfortable. ஓகே. The body ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். See, if you are comfortable with your own timing அப்படின்னா okay, well and good. But have sufficient sleep. That is the recommended one. 7 to 8 hours of sleep is mandatory. ம் இங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அப்புறமேட்டு படிக்கலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் ஆன்சர். ம் செகண்ட் பாயிண்ட், மார்னிங் எந்திரிச்சோடனே கஷ்டமா இருக்க டிஃபிகல்ட்டா இருக்க சப்ஜெக்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. அப்புறமேட்டு பண்ணலான்னு சொல்லி போஸ்ட்போன் பண்றோம் இல்லைங்களா? ம் ஒரு சாப்டர்ல இருக்கிற ஒரு சம்மோ ம் இல்ல ம் ஒரு செக்ஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்டோ சர்ச் அசஸ்மெண்ட்டோ டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே, பி கம்ஃபர்டபிள் வித் போஸ்ட்போனிங் இட். பட் டோன்ட் அவாய்ட் தட். ஓகே. கம்ப்ளீட்டா படிக்காம விடுறது வெரி வெரி பேட் ஹேபிட்.
ஓகே அதே மாதிரி செலக்டிவ் ஸ்டடி பண்ணுறது வெரி வெரி பேட் ஹேபிட். ஓகே திடீர்னு 2 மார்க்ஸ் கொஷின் கேட்குற இடத்துல ம் 5 மார்க்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் அவங்க கேட்டுடுவாங்க. ஓகே ஸோ செலக்டிவ் ஸ்டடி இஸ் ஆல்சோ பேட் ஹேபிட். ஓகே போஸ்ட்போனிங் இஸ் குட் பட் as long as you don't avoid it. ஓகே போஸ்ட்போன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறதுனால ம் ம் அண்ட் ஆம்பிகுவஸாக இருக்கும், கிளாரிட்டி இருக்காது அந்த இடத்துல. ம் 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 திடீர்னு ஆர்சிஎம் ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வராது, ம் 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 சர்ச் அசஸ்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வராது, ம் பெனால்டிஸ் ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ம் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே ஏர்லி மார்னிங், அதாவது டே ஸ்டார்ட் பண்ணி உடனே பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நீங்கள் இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே ம் எஸ், ஸோ அதான் ஏன்னா நிறைய ஃபார் பேர் எவ்ரி திங், ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஓகே பீட் மார்னிங் வாட் ஐ ஹேட் மை அப்படிங்கிறது பார்த்தோன்னா ம் ஐ ஐ ஐ ஐ ஸ்டார்டட் வித் ஆடிட்டிங் ஓகே பிகாஸ் ப்ராக்டிக்கல் பேப்பர் அது இல்லை. வி ம் ஹாவ் டு ரைட் அண்ட் சி, வேர்டிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ம் நீங்கள் அது மெயின் பண்ணி என்ன ரெலவெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்தா கூட மார்க் கொடுக்க போகிறது கிடையாது. வேர்டிங்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேர்டிங்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த பிரெயினில் அந்த வேர்ட் ரெஜிஸ்டர் ஆகணும். ம் திருக்குறள் படித்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகணும். எஸ்ஏ 315னா 10 வரி போகும் அது என்ன அப்படின்ட்டு. யூ ஷுட் ரெஜிஸ்டர் இட் செல்ஃப். ஓகே ஸோ அது டிஃபிகல்ட் ஃபார் ஆல் பர்சன்ஸ். ஐ திங்க் ஆடிட் ஷல் பி அ டிஃபிகல்ட் பேப்பர். ஸோ இட் இஸ் சஜஸ்டட் டு கோ வித் டிஃபிகல்ட் பேப்பர்ஸ் இன் த ஏர்லி மார்னிங் ஆஃப் த டே. ஓகே ஸோ என்ன ஓகே ஸோ இதுதான் உன்னோட இப்படி தான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம ப்ரிப்பரேஷனோட ஒரு முக்கியமான அடுத்த ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எக்ஸாம் ஹால், ஐ மீன் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பண்ணணும். லெட்ஸ் எக்ஸாம்பிள் எவ்வளோ ரிவிஷன்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு பெரிய டார்கெட்டு தான். ஓகே பிஃபோர் கிவிங் யுவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ம் மேக் ஷூர் அட்லீஸ்ட் 3 months ஃபார் ரிவிஷன்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஃபார் மே எக்ஸாம்ஸ் நீங்கள் ஜான்குள்ளரே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபார் நவம்பர் எக்ஸாம்ஸ் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட்குள்ளார நீங்கள் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஷுட் பி டெடிகேட்டட் ஒன்லி ஃபார் ரிவிஷன்ஸ். ம் 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 மார்க் டெஸ்ட் எழுதாமல் போகவே கூடாது எக்ஸாம் ஹாலுக்கு. ஓகே அப்படி போனீங்க அப்படின்னா 3200 rupees கொடுத்து நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு அர்த்தம். Definitely, this is the answer. This is what happening in every student's life. ஓகே இவ்வளோ செலவு பண்ணி யாரும் மார்க் டெஸ்ட் எழுத மாட்டாங்க. அந்த மார்க் டெஸ்ட் ரிசல்ட் தெரியறதுக்கு 2 months வெயிட் பண்றாங்க. எப்பா இல்லைப்பா இப்போ 45 டேஸ்லாம் விட்டுறாங்க. 45 days. ஓகே சார், ஓகே ஓகே அக்செப்டபிள். 45 days ப்ளஸ் இந்த எக்ஸாம் 15 daysனா 60 days மார்க் டெஸ்ட். ஒரு மார்க் டெஸ்ட் 60 days எழுதுறாங்க. ஸோ இது பேட் ஹேபிட், டெஃபினெட்லி பேட் ஹேபிட். இல்லையே எங்களுக்கு தான் தெரிஞ்சிருங்க முன்னாடியே எழுதுனதுக்கு அப்புறமே. சி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா ஆடிட் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். எஃப்ஆரும் நல்லா படிச்சிருக்கீங்க அர்த்தம். ஏன்னா அதில் தான் இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஆஹா நம்ம வந்து வேர்ஸ்ட் கம் சினாரியோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, இஃப் யூ ஆர் லைக் தட் டெஃபினெட்லி நீங்கள் அட்டம் வைக்க மாட்டீங்க. ம் ஸோ எங்களெல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் உனக்கு வந்து காமெடியே தெரியுது, ஃபெயில் ஆகிறது வந்து ஃபெயில் ஆகிறது தப்பு கிடையாது. மார்க் டெஸ்ட்டே எழுதாம போய் ஃபெயில் ஓகே ஆகிறது தப்பு தான். புரியுது புரியுது. அட்லீஸ்ட் 2 மார்க் டெஸ்ட் நீங்கள் டெஃபினட்டாக ரிவைஸ் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் இப்போ நீங்கள் எஃப்ஆர் எப்போ படிச்சீங்க? 6 மாதம் முன்னாடி படிச்சிருப்பீங்க. ம் 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 எஃப்ஆர் ஆடிட்டு ம் ஏஎஃப்எம் டிடி ஐடிடி படித்து முடிக்கிறதுக்கு ம் எஃப்ஆர் படித்து 6 மாதம் அப்புறமேட்டு தான் திருப்பி எஃப்ஆர் எடுப்பீங்க. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் கொடுக்கும்போது 100% போர்ஷன் படித்து 100% ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் கொடுக்க முடியாது. இட் இஸ் ஓகே இம்பாசிபிள். ம் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே 5 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு 5 chapters தட் கவர்ஸ் 20% ஆஃப் த ஹோல் சிலபஸ். ம் ம் அப்படி பிரித்து யூனிட் டெஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா ம் ம் உங்களுக்கு பிரெயினில் நீங்கள் லாங் டேர்ம் படித்தது ஃப்ரண்ட் லோபுக்கு வந்து உட்காந்துக்கும். ஓகே செகண்ட் ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகலெக்ட் புரியுது பண்ணுறதுக்கு. புரியுது. பிரெயின் இன்சைடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் முன்னாடி லோபுக்கு வந்து உட்காந்துக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் செகண்டரி. ஓகே You should have the ability to recollect the provisions and the concepts. ஓகே இதில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் இது ஃபோக்கஸ் பண்ணால் சஃபிஷியன்ட். ம் இது பண்ணுறதுக்கு எஃப்ஆர் கம்ஃபர்டபுளாக 15 days வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்கு 3 daysனு வச்சா கூட 15 days எஃப்ஆருக்கு ஆகிடும்.
Okay. ஸோ இந்த மாதிரி புட் டுகெதர் யூ கேன் ஹாவ் அரௌண்ட் Mm. 40 days ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். Mm. ஸோ அந்த 90 days ப்ரிப்பரேஷனில் 40 days போயிடுச்சுன்னா யூ வில் பி லெஃப்ட் வித் another 50 days, Mm. another 50 or 40 days. ஏன்னா Mm. மேக் அ டெம்ப்ளேட், Mm. டைம் டேபிள், இந்த நாளில் நான் இது முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் Mm. படிக்கவே உட்காராதீங்க. Okay. மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஓகே திஸ் இஸ் மை திங் ஐ ஹாவ் டு Mm. டூ அப்படிங்கிறது Mm. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா Mm. என்டையர் டே பேக் எண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க பிரெயின்ல Correct. சப்கான்ஷியஸா. ஸோ Mm. அதனால அந்த Mm. ரீசனுக்காக Mm. உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும், அதை Mm. தாண்டி வெளியே போகாது. Okay. ஸோ மேக் அ டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Mm. செகண்ட் ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா Mm. கிவ் 100% ஆஃப் த போர்ஷன். Okay. டோன்ட் ஸ்கிப் எனி திங். Mm. Mm. சப்ஜெக்ட் வைஸ் போர்ஷன் பொறுத்து டேஸ் எடுத்துக்கலாம். எஃப்ஆருக்கு தாராளமாக 1 வீக் கூட எடுத்துக்கலாம். Okay. Study for 6 days, write exam 7th day evening. Mm. 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 Evening 6 o'clock start பண்ணுங்க, which means you have effectively 7 days of preparation in your hand. Yes. Mm. So இந்த மாதிரி செகண்ட் ரிவிஷன் put together cumulative போடுங்க. Okay. This will help. தேர்ட் ரிவிஷன் சப்போஸ் இஃப் டைம் பர்மிட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரிவிஷனே நம்ம ரிவிஷன் சொல்லக்கூடாது, யூனிட் டெஸ்ட் தான் சொல்லணும். Okay. ஸோ ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் தான் நமக்கு ரிவிஷன். இப்போ Mm. first revision is useful only to bring the information what is back in the head into the front lobe. Mm. 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 இதோட பர்பஸ் தான் அது. Mm. and to recollect the logical provisions. okay, just audit பண்ற மாதிரி. Mm. 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 தேர்ட் ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா Ah. this is a very crucial thing. Okay. இது எப்படி இருக்கணும்னா ஐசிஏ டைம் டேபிள் எப்படி இருக்குதோ Mm. அதோட ரிவர்ஸ் chronological ஆர்டர்ல ஃப்ரேம் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் Okay. எஃப்ஆர், ஏஎஃப்எம் ஆடிட், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், ஐபிஎஸ். This is how the ICA Okay. final timetable goes like Okay. alternative daysல. Mm. தேர்ட் ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா Mm. இதே மாதிரி தான், 1 day எக்ஸாம், 1 day லீவ், Okay. Okay. லீவ் ஃபார் another next எக்ஸாம். ஸோ Mm. 12 daysக்குள்ளார தேர்ட் ரிவிஷன் should be completed. புரியுது புரியுது. ஆர்டர் ஆஃப் சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா Mm. ஐடிடி ஃபர்ஸ்ட் இருக்கணும், Mm. டிடி நெக்ஸ்ட் இருக்கணும், Mm. ஆடிட், ஏஎஃப்எம் அண்ட் தென் எஃப்ஆர். Why? ஏன்னா பிரெயின்ல இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, எஃப்ஆர், Mm. ஆடிட், ஏஎஃப்எம்க்கு ரீகலெக்ட் பண்றது ஸ்பீடு நமக்கு சஃபிஷியண்டா இருக்கும் ரிவிஷன் அப்ப. டிடி ரொம்ப ஃபர்ஸ்ட் படிச்சனால ரொம்ப கேப் ஆயிராதா? டெஃபினெட்லி டிடி வந்து எஃப்ஆர் விட கஷ்டம் இல்லை, Okay. பட் டிடி சப்ஜெக்ட் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இஸ் ஃபிக்ஸட் பேட்டர்ன் இருக்குது. ஆமா. கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டிடி இஸ் மச் ஈஸியர். Okay. ட்ரஸ்ட்ல இருந்து 16 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. Okay. நியர்லி 40ல 16% எவ்வளோ? 40% of the mark is fixed. Mm. 40% of pass mark comes from trust provisions. ஆமா. Trust provisions is just 10 pages only. Mm. Mm. If you study the 10 pages, 40% mark is guaranteed. Okay. So இந்த மாதிரி செலக்டிவா நீங்க படிச்சீங்கன்னா டிடி இஸ் மச் ஈஸியர். Mm. ஐடிடி டிடி கம்பேர் பண்றதை விட ஈஸி. Mm. பிகாஸ் எனிவே த கொஸ்டின் பேப்பர் இஸ் நாட் ஃபிக்ஸட் த ஐடிடிக்கு, பட் த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஸ்மாலா இருக்குது. Okay. Okay. கஸ்டம்ஸ் இருக்குது, எஃப்டிபி இருக்குது. மோஸ்ட் சில்ட்ரன் வுட் அவாய்ட் தீஸ் டாபிக்ஸ், பட் நிஜமாவே இஃப் யூ வாண்ட் டு கெட் அன் எக்ஸாம்ஷன் ஆர் ஆல் இந்தியா ரேங்க் அப்படின்னா யூ ஷுட் நாட் அவாய்ட். Okay. செலக்டிவ் ஸ்டடி ஆஸ் ஐ செட் earlier you should be avoided at all cost. ஸோ ஈஸினால சொல்கிறேன், அது நம்ம ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. தென் இது நான் இது சீக்கிரம் முன்னாடி இது பண்ணியிருந்தனால ஈஸியாக the brain will feel comfortable. Okay, knowingly you are easing your brain for the first 3 exams. இது பண்றப்ப என்ன ஆகும்னா rigorously you will feel tired. ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வரோமோ அதே மாதிரி டயர்ட்னஸ் இருக்கும். இந்த டயர்ட்னஸ் should not reflect in the actual exam. Okay. So அதனால have at least 1 week of time after completion of revision exam, third revision exam. Okay. ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷன் டைம்ல இருந்து நீங்க எஃப்ஆர் படிப்பீங்க திருப்பியும் அகைன்ஸ்ட். எஃப்ஆர் ப்ரிப்பரேஷன் அந்த டயர்ட்னஸ் ஆக்சுவல் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. Okay. So third revision should end before start of 1 week from actual exams. Okay. Okay.
So consciously I made a mistake over here, ஓ so that is why I stress over this. ஓகே நைஸ். ஸோ தென் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஆன் தி எக்ஸாம் டே நம்ம இப்போ ஒரு நாள் 1.5 நாள் மேக்ஸிமம் இருக்குது நமக்கு. வெதர் ஐ வாண்ட் டு ரிவைஸ் எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இப்போ ஆன் தி எக்ஸாம் டே நான் வந்து வெதர் ஐ வாண்ட் டு அட்டன் ஃபுல் மார்க்ஸா அடுத்த கொஷின். தென் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, டைம் மேனேஜ் பண்ண முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? தென் அப்புறமேட்டு சில பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஒரு 1 hour மேலே போயிடுதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு சர்க்கிள் எனக்கு 100 marks, டைம் மேனேஜ்மெண்ட், ஜஸ்ட் ஃபெல்ட் இன் ஒன் கொஷின், ட்ராப்ட் இன் ஒன் கொஷின், இதெல்லாம் எப்படி வந்து அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுற அன்றைக்கி அந்த 3 hours என்ன பண்ணுறது? தென் அதே மாதிரி ஃபுல் போர்ஷன் என்னால் ரிவைஸ் பண்ண முடியுமா? வெதர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிவைஸ் எவ்ரி திங் ஆர் நாட்? ஓகே, இந்த all 4 questions-க்குமே you will have answer at the end of third revision. யா, புரியுது. தேர்ட் ரிவிஷன் நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்? ஒன் டே ஆல்டர்னேட்டிவ் டேஸ். அங்கேயே நம்ம டெஸ்ட் பண்ணிடுறோம். நம்மளால எவ்வளோ ஒன் டேல கவர் பண்ண முடியுது அப்படிங்கறத நம்ம அங்கேயே டெஸ்ட் பண்றனால, ஏன்னா இங்க வந்து ரிஹர்சல் பார்க்க முடியாது, ஆக்சுவல் எக்ஸாம் கொடுத்து புஷ் பண்ண முடியாது, ஒன் டேக்குள்ள புஷ் பண்ண முடியாது. ஸோ நம்மளால எவ்வளோ புஷ் பண்ண முடியுது அப்படிங்கிற ரிஹர்சல் நம்ம அங்கேயே பார்த்துடுறோம். ஓகே ஓகே புரியுது. ஸோ தட் வில் சர்வ் a good experience for actual exam. That is why the third revision is framed in such a way. And அதுக்கு ரிலேட்டடான கொஷின் என்னன்னா, whether it is possible to cover everything அப்படின்னு சொல்லினா கண்டிப்பா முடியாது. ஓகே, ஏன் முடியாது அப்படின்னா the portion is very huge. But what you should focus on அப்படிங்கிறதுனா, நம்ம வந்து கொஷின் பேங்க்ல இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே லாஸ்ட் டேல கண்டிப்பா பார்க்க முடியாது. ஸோ ஃபார் தட் வி ஆர் ஹேவிங் போர்ஷன்ஸ் முடிச்சு அன்னைக்கு சாப்டர்ஸ் உடைய கொஷின் பேங்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு அப்பவே திருப்பியும் அகெயின் இதை ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ as soon as you complete the portions, அன்னைக்கு அந்த கொஷின் பேங்க் எடுத்து you go through that. உங்களுடைய ஆன்சரும் அதில் கொடுத்துருக்க ஆன்சரும் சிங்க் ஆச்சு அப்படின்னா you skip that, because consciously you are taking right answers, you are taking right decisions, judgment, etc. But consciously answer தப்பா வந்திருக்குது அப்படின்னா you have to register that information in your brain. So that is why you should make a star on that. And then the faculty subject wise LDR questions அப்படின்ட்டு கொடுப்பாங்க. பட் அந்த LDR questions அவங்க எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, based on a group of students mentality பொறுத்து அதை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் நம்மளோட பிரெயினுக்கு செட் ஆகுமான்னு டெஃபினட்டா இல்லை. ஸோ அந்த LDR questions கொடுத்துருந்தா கூட you should make yourself an LDR question. புரியுது. எக்ஸ்ட்ரா क्वेश्चंस மாதிரி நம்ம மேபி எக்ஸ்ட்ரா questions, லாஸ்ட் டே ரிவிஷன் questions. you should நம்மளுடைய ட்ரெஸ் சைஸ் நமக்கு என்னன்னு தெரியணும். that is the thing. ஓகே தென் ஸோ இந்த செக்மெண்ட் என்னன்னா, அந்த ஒன் டே ரிவிஷன் நீங்கள் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுவீங்க, எது கரெக்டு, எதை ஸ்டார்ட் பண்ணணும், எதை விடணும், எவ்வளோ நேரம் ஒரு கொஷின்ஸ் இது பண்ணணும். வெதர் இன்னொரு முக்கியமான இன்னொரு கேள்வி, அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தே வில் அட்டன் 80 marks ஒன்லி ஆர் 70 marks ஒன்லி. தே திங்க் ஐ ரோட் தட் கொஷின் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ மேபி அதில் ஒரு 20 marks ஏதோ லெஸ் ஆனாலும், ஒரு 10 marks லெஸ் ஆனாலும், ஒரு 80 அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, 20 போச்சுன்னா ஐ காட் ஸ்டில் எக்ஸம்ஷன். I'm not writing for 100 marks. நான் அந்த 20 marks ஒரு கொஸ்டின் விட்டுட்டு அந்த 4 marksல நான் அடிஷனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்டா எழுதுறேன். அப்படி பண்ணலாமா? whether it is good or bad? Again this question subjective தான். Okay. For someone who is seeking to get pass mark 50 marks அப்படிங்கனா you can go through this way. Okay. But if you want to secure an exemption or an all India rank அப்படின்னா you should not do this. Because இந்த பண்றதுக்கான ரெண்டு ரீசன் ஒன்று அரைஸ் ஆகலாம். ஒன்று செலக்டிவ் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, 20 மார்க்கு வர போர்ஷன் அவங்க விட்டுருப்பாங்க, இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் டைம் ஃபேக்டர், எழுதுறதுக்கு டைம் இருந்திருக்காது. ஸோ இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும். எக்ஸம்ஷன் வாங்க ட்ரை பண்றவங்க சில பேர் முன்னாடி டிசைட் பண்ணிட்டு தான் வராங்களே, டைம் இருக்காதுன்னு சொல்லல, அது ஓகே.
டைம் இல்லாம விட்டுட்டேன்றது ஓகே, பட் சில பேர் ப்ரீ டிஃபைன்டே பண்றாங்கன்னு நான் சொல்றேன். டைம் இல்லாம விடுறது கூட, ம். தட் இஸ் வை இட் இஸ் சஜஸ்டட் டு ஹேவ் அட்லீஸ்ட் 3 மாக் டெஸ்ட். ஓகே. ஏன்னா மாக் டெஸ்ட்ல தான் நம்ம மண்டை போட்டு உடைச்சுக்கணும். ம், ம், ம். எக்ஸாம் ஹால்ல மண்டை போட்டு உடைச்சிக்காம இருக்கணும் அப்படின்னா. புரியுது, புரியுது, புரியுது. ஏன்னா டெஃபினட்டா டைம் பத்தாம போகலாம். ஆ. பிகாஸ் ஒரு கொஷின் டிராக் ஆயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாமே எழுத முடியாம போயிடும். ம், ம், ம். தட் இஸ் வை இட் ஆல் கம்ஸ் இன் திஸ் ஸ்ட்ராட்டஜி. ரைட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. தெரியாத கொஷின்ஸ் லாஸ்டா வைங்க. ம். டிஃபிகல்ட்டா கம்ப்யூட் பண்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே லாஸ்டா வைங்க. ம், 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 ம். வளவலன்னு எழுதுறது. ரைட் த கொஷின்ஸ் விச் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் அண்ட் ஆல்சோ ஃபெச்சஸ் மோர் மார்க்ஸ் ஓகே. இன் ஷார்ட் ரைட்டிங். ம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுனீங்க. எக்ஸாம்பிள், டைரக்ட் டேக்ஸ், ம், ம், ஷியோர் ஷட்டர் டிடிஎஸ், ம், ம். ட்ரஸ்ட் ப்ரொவிஷன்ஸ், ஓகே. NRI questions. ம், ம். Sure shot you will be comfortable with all these questions. Questions எல்லாமே small தான், 2 ஆமா, marks தான். ஆமா, ஆமா. Half a page, 3/4 of a page எழுதினீங்கனாலே it is much sufficient. ஓகே. So இந்த மாதிரி you should plan accordingly. தென் கம்பைனிங் தி போத், ஐ மீன் இந்த லேர்னிங் பண்ண ஸ்டேஜும் சரி, இந்த ரிவிஷன் ப்ளஸ் எக்ஸாம் ஸ்டேஜும் சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் தரணும்னா ப்ரிப்பரேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் தருவா அவுட் ஆஃப் 100? ஐ மீன் எப்படின்னா ஒரு 70-30, 60-40 அந்த மாதிரி. இந்த ரிவிஷன், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன், ஓகேவா, அந்த எக்ஸாம் ஆல் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணும்? ஐ மீன் இந்த மோர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பார்ட் எவ்வளோ தேவை, லேர்னிங் பார்ட் எவ்வளோ தேவை, அது எப்படி இருக்கணும்? இந்த 100% ஸ்கேலில் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும் சிஏ ஃபைனலில்? 50% is portion completion. ஓகே. ஐ மீன் லேர்னிங் சொல்கிறேன். லேர்னிங் நீங்கள் லெக்சர்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ரொவிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50% இஸ் ஓவர். ஓகே. Another 50%ல ரிவிஷன் அண்ட் மாக் டெஸ்ட் சீரீஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே. நீங்க 50% படிச்சுட்டு சும்மா ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி போனீங்கன்னா சஃபிஷியண்டா பத்தாது. ஸோ தட் இஸ் வை த ரியல் எக்ஸாம் ஆக்ட்ஸ் as a mock test. ஸோ தட் இஸ் a very bad habit. ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஃபேக்டர்ல பார்க்கும்போது 3 revisions should be there. If at all time factor doesn't permit, at least have 2 revisions. Okay, that is suggested. நீங்க நிஜமாவே if you are dedicated அப்படின்னா you will plan accordingly. You will write 3 mock tests along with revisions. Because in the revisions பண்ணும்போதே you will get to know what you are comfortable with, what you have to work on, where are you lacking, what is to be improved. அப்படிங்கிற journey learning you will get to know. So because now most of the students, I mean, interact பண்றப்ப ஃப்ரெண்ட்ஸோட interact பண்றப்ப they are studying, but yes, the அந்த எக்ஸிகியூஷன், அந்த ஒரு எக்ஸிகியூஷன் பார்ட் எழுதி பார்க்கறது இல்ல, அந்த ஒரு 3 hours டைம் ஃப்ரேம்ல உட்காந்து பண்றது இல்ல. பட் இதுதான், பட் ஐ தாட் 60-40 ஓகே, பட் யூ டோல்ட் 50-50ன்ற 50-50 100% 50. இதுதான் 50-50 பிகாஸ் ஒரு ரிசப்ஷனுக்கு நாம போறோம், ஒரு நல்ல அட்டையர்ல நம்ம போகும்போது ஒரு அந்த அவுட்ஃபிட்டுக்கு உண்டான ஹேண்ட் பர்ஸை நம்ம எடுத்துட்டு போகணும். ஒரு ஹேண்ட் பேக் தான் எடுத்துட்டு போகணும். மஞ்சள் பை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நல்ல டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சால்ட் அதுல இல்லைன்னா இட் இஸ் இன்கம்ப்ளீட். ஓகே. இன் த சேம் வே பிஃபோர் ரைட்டிங் சிஏ ஃபைனல் எக்ஸாம் 3 revisions or 2 revisions is mandatory. Don't go without that. Okay. If you are going, for sure it is your mock test. Okay, nice. So என்னன்னா தயவு செஞ்சு யார் படிக்கிறீங்கனாலும் சரி, and also in addition to this ICA mock test பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, it is suggested. Okay. But the level of difficult questions tested over there is not sufficient. Okay. Be it RTP is comfortable. RTPல வந்து யூனிக்கான question, but RTPல இருக்க questions repeat ஆகுமான்னு கேட்டா அது the answer நோன்னு சொல்ல முடியாது. But there might be possibilities yesன்னு கூட சொல்ல முடியாது. Okay. So but it tests your conceptual clarity. Okay. So அந்த மாதிரி questions வரலாம். அந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்க questions repeat ஆகலாம். But the thing is the test of conceptual clarity again. At the end of the day the model is not important. Okay, mutual fundல இது வந்துச்சு, இதே மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா no, it is bad habit. The concept you should know. Exit load எதுக்காக, entry load எதுக்காக, then dividend equalization எதுக்காக. இந்த dividend equalization concept எப்போ வரும்னா only in the closed-ended mutual fund. In the basics you should understand. That is when you can tackle the logical questions. Okay.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அதான். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களோட ப்ராக்டிஸ் ரொம்ப எஸ், முக்கியம். அதுவும் த இந்த 3 ட்ரூ hours. சீக்ரெட் ஆஃப் கிளியரிங் சிஏ இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் லைஸ் இன் த நம்பர் ஆஃப் மாக் டெஸ்ட் யூ கிவ். ஓகே. மார்க் டெஸ்ட்னா நம்மளோட எக்ஸாம் பேப்பர் டஃப்னஸ் இருக்கணும். ஈஸியாக எஸ். நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு என்னப்பா இவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே டூ தட் வெரி வெரி சீரியஸ் நோட்டோட சொல்லுவோம். தென் நம்ம செக்மெண்ட் ஐ மீன் இந்த வீடியோட லாஸ்ட் பார்ட் வந்துட்டுருக்கோம். சம் காமன் மிஸ்டேக்ஸ் நீ என்ன ஓகே. நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு, அது ஒன்று. தென் வாட் நீ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க, அது ஓகே. ஒன்று. தென் ஃபைனலி ஒரு கொஷின் என்னன்னா, நீ ஒரு 6 monthsக்கு முன்னாடி இப்போ உன்னோட மே மந்த்துக்கு முன்னாடி அட்டம்ப்ட்டுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்ப, சேம் திங்ல ரிலேட்டட் தான். அது இப்போ நான் மேபி மாற்றிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஆ வாட் மிஸ்டேக் ஐ டூ அப்படிங்கிறத ஐ டெல் ஃபர்ஸ்ட், ஓகே பிகாஸ் ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் தட். ஓகே ஐ டிட் நாட் ஸ்டார்ட் early ஃபார் த ஓகே ப்ரிப்பரேஷன். ஓகே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது லேட். ஸோ ஆக்சுவலி இட் டுக் டைம் டு கம்ப்ளீட் த போர்ஷன். ம் ம் And ம் as I said, I had to take mandatory 3 months for revision. ம் 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 So it costed me an attempt. ம் 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 I had to postpone my attempt also for some personal reasons as well. ஓகே So if had I started early, அப்படின்னா I could have written in Jan. ஓகே So what is to be learned from this அப்படின்னா, ம் you should have a plan. புரியுது. ஆர்டிகல்ஷிப் எந்த ஃபர்மில் ஜாயின் பண்ணுறோம், எந்த டொமைனில் நம்ம பண்ணுறோம் ம் ம் அப்படிங்கிற பிளான் பண்ணுற மாதிரி, எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே எந்த மந்த்துக்குள்ளார ப்ரிப்பரேஷன் நம்ம முடிக்கணும் ம் அப்படிங்கிற பிளான் யூ ஹாவ் இட். தெர் ஆர் லாட் ஆஃப் பிளான்ஸ். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளான் சொல்லுவேன். ஓகே இந்த பிளான் எப்படி இருக்குன்னா, என்னுடைய கெப்பாசிட்டி ஆப்டிடியூட் ம் ம் என்னோட சைஸ்ல இருக்கும். ஓகே என்னோட சைஸ் உங்களுக்கு செட் ஆகாது. ஆமாம் ஸோ ஆமாம் அதனால இட் இஸ் ஆல் அ ப்ராசஸ், ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் தான். புரியுது. எஃப்ஆர் 2 monthsல கம்ப்ளீட் பண்ணிடலாம் நான் சொல்லுவேன். பட் ஓகே ஆக்சுவலி உங்களுக்கு 3 months தேவைப்படும். அது ம் எப்போ தெரியும்? நீங்க 1 month போக போக தான் தெரியும் 3 months தேவைப்படுது அப்படிங்கிறது. புரியுது புரியுது புரியுது. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஒரு ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம் ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருந்தோ ம் ஃபெல்லோ சிஏ ம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ம் இருந்தோ டோன்ட் டேக் இட். ஓகே பிகாஸ் யூ ஆர் யூனிக், யுவர் சைஸ் இஸ் யூனிக், யுவர் பொட்டன்ஷியல் இஸ் யூனிக். ம் திஸ் இஸ் வாட் ஒன் திங். ஓகே. வாட் அண்ட் காமன் காமன் மிஸ்டேக்ஸ்? மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வெரி வெரி பேட் ஹேபிட், நாட் ஃபிசிக்கலி ஆக்டிவ். அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் வாக் நமக்கு டெஃபினெட்லி ரெக்வயர்ட், ஓகே பிகாஸ் ஃபார் லாங் ஹார்ஸ் we are sitting in a same position for the entire day. ம் 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 ப்ரிப்பரேஷனுக்கு 8 hours, ரிவிஷனுக்கு ஒரு 10 to 12 hours நம்ம உட்கார வேண்டியது இருக்குது. ஸோ ஆமாம் ஃபிசிக்கல்லி வி ஷுட் சஸ்டெயின் அப்படின்ட்டுனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஃபார் அ வாக். ஓகே ஒரு ½ hour ஆஃப் வாக் மார்னிங் போய் ஆகணும். பிகாஸ் ம் அங்கே தான் சீக்ரெட் இருக்குது. ஃபார் த என்டையர் டே யூ வாண்ட் எனர்ஜைஸ் அப்படின்னா த ம் வாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் காமன் மிஸ்டேக். அண்ட் ஆல்சோ நாட் ரெடியூசிங் த ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைம் நீங்கள் அன்அவாய்டபிளாக இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் அட் யுவர் டிஸ்கிரிஷன், பிகாஸ் இட் இஸ் அகெயின் சப்ஜெக்டிவ். தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனோட பார்ட் டைம் ஜாப்ஸும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வி கேனாட் இன்டர்ஃபியர். அகெயின் இட் இஸ் சப்ஜெக்டிவ், பட் இட் இஸ் அட் யுவர் டிஸ்கிரிஷன் அகெயின். ஃபுல் டைம் பெஸ்ட் பாசிபிள் குவிட் ஆல் சோஷியல் மீடியாஸ். ஓகே நாட் ஃபார் ஷியோர் எஸ் பண்ணியே ஆகணும்னு இல்லை. இட் இஸ் அகெயின் அட் யுவர் டிஸ்கிரிஷன். ஏன்னா குவிட் பண்ணாமலே நிறைய பேர் ஆல் இந்தியா ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. ம் 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 புரியுது. அகெயின் இட் இஸ் யுவர் மைண்ட் செட் பொறுத்து தான். ம் வேர் ம் யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ஆ இஸ் வாட் அட் த எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ். ஓகே எஸ். ஆல்சோ spend 2 hours mandatorily with friends. Weekly once you should spend. ஓகே Definitely not with CA friends, non-CA friends. ஏன்னா சிஏ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க ஏதாச்சும் போனீங்கன்னா அகெயின் சம் டாபிக்ஸ் ரிலேட்டட் டு சிஏ வில் பிரிங் இன் டு த கான்வர்சேஷன். ஸோ நான்-சிஏ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க. ஓகே இந்த டொமைன் வித்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருங்க. ஃபீல் கம்ஃபர்டபுள். ம் That is where you give rest to your brain. Neurons you should feel comfortable first of all. ஓகே So this is all
where the mistakes people are doing. Socialize ஆகாது இருக்கிறது பெரிய mistake. ஓகே. Time is sufficiently there. எஸ் எஸ். 24 ஹவர்ஸில் ம். 8 ஹவர்ஸ் ஸ்லீப் போச்சு, ஆ. 4 ஹவர்ஸ் பர்சனல் திங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா 6 ஹவர்ஸ் கூட போச்சுன்னா 10 ஹவர்ஸ் இருக்கு. கரெக்ட். 10 ஹவர்ஸில் ஒரு ஃபோன் போட்டு கூடவா பேச முடியாது யார்கிட்டையும்? Definitely, again, it is that is at the discretion of the individual minds பொறுத்து தான். So ஓகே. have some relaxation time. Merely friends மட்டுமே இல்லை, வாட் எவர் சோலோ ட்ரிப்ஸ் போயிட்டு வாங்க. ம். பட் புக்குக்குள்ளாரே இருந்தீங்கன்னா யூ வில் பி எக்ஸாஸ்டட். அட் த எண்ட் ஆஃப் த புரியுது டே இட் பர்ன்ஸ் அவுட். புரியுது புரியுது. நைஸ். ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயத்த கஷ்டமாக பண்ணுறீங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த காமன் மிஸ்டேக். ஸோ தென் ஃபைனலி ஒரே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு அட்வைஸ், ஒரு கோல்டன் அட்வைஸ் நீ சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு தரணும்னா என்ன? இந்த வீடியோட லாஸ்ட் அட்வைஸ், லாஸ்ட் செக்மெண்ட் இதுதான். வாட் இஸ் த ஸ்ட்ராங்? யார் நவம்பர் எழுத போகிறாங்க இல்லைன்னா செப்டம்பர் எழுத போகிறாங்க, யாராக இருந்தாலும் சரி, என்ன நீ அந்த ஒரே ஒரு அட்வைஸ் விச் ஹெல்ப் யூ டு கிளியர் திஸ் அஸ் பிகம் அ சிஏ ஸ்ரீராம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டோன்ட் கம்பேர். Don't put yourself down. That's all. Okay. Believe yourself அந்த மாதிரியா? That is sufficient, because again the secret to this journey lies in the mock test. என்கிட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறமேட்டு தான் எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியவே வருது அப்படின்ட்டு. புரியுது. Then what is the reason for failing exams? Not writing mock test. Okay. That is why the secret recipe is writing mock test. That is why I have given 50-50%. Yeah. புரியுது. So focus on writing mock test. Okay. This is a single mantra. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. Okay. Yes. So thank you ஸ்ரீராம். உன்னோட wonderful experiences, உன்னோட lessons, உன்னோட insights எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். Thank you. Okay. Thank you, Sanjay. And I hope this clarity brings some value additions for anybody's preparation, whomsoever it may be. Yes. So thank you for your patience listening. And for any doubts, you may reach me at any time. Me and Sanjay will always be available for the fraternity CA students. Yes, we are down to that. Thank you. Okay. Thank you. இந்த மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். இதை டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் கிளாரிஃபை யூ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது தேவையோ, யாரெல்லாம் டவுனாக இருக்காங்களோ, இல்லை நவம்பர் எழுத போகிறாங்களோ எக்ஸாம்ஸ், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கண்டினியூஸாக நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நவ் பை பாய். தேங்க்யூ ஸ்ரீராம். டாட்டா. Bye, Sanjay. Thank you, audience. Have a great learning ahead. Bye. Bye. Thank you.